Friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா looping concept in C programming. What is loop? Loop is nothing but it's a continuous process. ஒரு டாஸ்க் கண்டினியூவஸா பண்ணிட்டே இருக்கும். ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷனை வந்து நம்ம ரீச் பண்ற வரையும் ஒரு டார்கெட். அந்த டார்கெட்டை ரீச் பண்ற வரையும் ஒரு டாஸ்க் கண்டினியூவஸா பெர்ஃபார்ம் பண்ண என்ன கான்செப்ட் யூஸ் ஆகுது அப்படினா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல டோட்டலா என்னன்னா லூப்பிங் கான்செப்ட். C programming வந்து இந்த மாதிரி டாஸ்க் அச்சீவ் பண்ண மூணு வகையான லூப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. That is while loop, do while and for loop. இப்போ while loop பார்த்தீங்க அப்படின்னா while syntax open parenthesis test condition close the parenthesis left curly start with the left curly then true block statements and end with the right curly. ஸோ இதுதான் வந்து while block னு சொல்லுவோம். Then next statement இது டோட்டலாக வந்து ஒரு while நான் அப்ளை பண்ணணும் கோடிங்ஸ்லனா அதுக்கு இதான் syntax. இந்த syntax நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த while loop என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சுவலாக அப்படின்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லூப்பிங்னா என்னது கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் ஒரு கிளாஸில் ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் எவாலுவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், டோட்டல் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் என்னுடைய டாஸ்க். அப்படின்னா ஒரு லூப்பிங் ப்ராசஸை நீங்கள் ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு 4 ஸ்டெப்ஸை ரிமைண்ட் பண்ணிக்கணும். என்னது ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ என்ன. ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட் நம்பர் டோட்டலாக எத்தனை சொல்லியிருக்கேன் 3 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் தான் என்னுடைய இனிஷியல் வேல்யூ இல்லையா. SNO ஸ்டூடெண்ட் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் SNO ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்குறேன். இதுதான் என்னுடைய இனிஷியல் வேல்யூ. என்னுடைய டார்கெட் என்ன அப்படின்னா 3. இந்த 3 தான் என்னுடைய டார்கெட் ஃபைனல் வேல்யூ. திஸ் இஸ் யுவர் இனிஷியல் வேல்யூ, திஸ் இஸ் யுவர் ஃபைனல் வேல்யூ. இந்த இனிஷியல் வேல்யூலேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணி ஃபைனலாக நான் எப்போ ரீச் பண்ணுறனோ அது வரையும் இந்த டாஸ்க் அச்சீவ் பண்ண போகிறேன். என்ன டாஸ்க்கு டோட்டல் மார்க் கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய டாஸ்க்கு. ஸோ அதை கண்டுபிடிக்கிறேன். சப்போஸ் 3rd ஸ்டூடெண்ட் முடிஞ்சு 4th ஸ்டூடெண்ட் கண்ட்ரோல் போனோடனே என் டார்கெட்டை தாண்டி போயிடுது. அப்போது நான் வந்து கண்ட்ரோல் இந்த ப்ராசஸ் எனக்கு வேண்டாம், இதை விட்டுட்டு வெளியில் வான்னு சொல்கிறேன். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அதுதான் வந்து இந்த while loop யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு இந்த 4 ஸ்டெப்பு கண்டிப்பாக உங்களுடைய கோடிங்ஸில் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். இனிஷியல் வேல்யூ செட் பண்ணியிருக்கீங்களா. ஸோ என்னோட இனிஷியல் வேல்யூ சாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் ஈக்குவல் டு 1. ஓகே, டெஸ்ட் கண்டிஷன் இப்போ இந்த 1ங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா என்னுடைய டார்கெட் என்ன 3. இந்த ஃபைனல் வேல்யூ வரையும் ஃபைனல் வேல்யூவோட லெஸராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 எஸ் அப்படி இருந்தால் மட்டும் உள்ளவான்னு சொல்கிறீங்க கம்பைலர். உள்ள வந்து என்ன பண்ணணும், இங்கே கொடுத்துருக்கிற ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தான் ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா டோட்டல் மார்க்ஸ் எவால்வேட் பண்ண போகிறேன். நான் ஒரு 5 சப்ஜெக்ட் மார்க்கோ இல்லை 4 சப்ஜெக்ட் மார்க்கோ சப்ஜெக்ட் மார்க்ஸ் எத்தனையோ அதை வாங்கி உங்களுக்கு டோட்டல் எவாலுவேட் பண்ணி போட போகிறேன். ஸோ டோட்டல் மார்க் கால்குலேட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்புறம் என்னுடைய எய்ம் என்ன, இதே மாதிரி செகண்ட் ஸ்டூடெண்ட்டு கண்டுபிடிக்கணும், அதன் இதே மாதிரி 3rd ஸ்டூடெண்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வேணும் எனக்கு அப்படின்னா SNOவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். எய்தர் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் போர்ஷன். சப்போஸ் இனிஷியல் வேல்யூ லோவாக இருந்தால் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். இனிஷியல் வேல்யூ ஹையராக இருந்ததுன்னா we can டிக்ரிமெண்ட். சப்போஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறதே 3ல் ஸ்டார்ட் பண்ணால் 3, 2, 1ன்னு வரும். நான் ஸ்டார்ட் பண்ணுறது 1ன்னு பண்ணியிருக்கிறதுனால 1, 2 அண்டு 3ன்னு கண்டினியூ ஆகும். ஸோ எய்தர் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் போர்ஷன் SNO இட்ஸ் கெட்ஸ் இன்க்ரிமெண்டட். ஸோ இந்த இடத்துல நான் இனிஷியல் வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்கிறதுனால SNO இஸ் கெட்ஸ் இன்க்ரிமெண்டட். ஸோ 2 ஆகும். அகைன் அந்த 2 எடுத்துட்டு டெஸ்ட் கண்டிஷனில் போயிட்டு 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 எஸ் கண்டிஷன் ட்ரூ. தென் அகைன் வந்து டோட்டல் மார்க்கை கால்குலேட் பண்ணோம். Then SNO is gets incremented. SNO is 3. Then 3 is less than or equal to 3. Again it is satisfied. Then calculate total marks. Then SNO is gets incremented. Whenever it reaches 4, then your test condition is 4 less than or equal to 3. Condition false. Then come out of the while loop and do the next statement. So this is our next statement out of while loop. So this is flow chart actually. Flowchart actually the control entries here. So program control entered here. So idla test condition கொடுத்திருக்கோம். இந்த test condition evaluate பண்றீங்க. If it is true na then executes the true block statements continuously. Okay, whenever it reaches a false then and the control come out of while loop and execute your next statement and come to proceed or pursue another statement in the program. Okay, இப்போ say for example SNO less than or equal to 3, 1 less than or equal to 3, your test condition yes condition is true, then you are going to calculate the total mark for your first student. Then again either increment or decrement portions will be occurred here. Then after that control goes there and check the conditions again. Then SNO becomes true, then 2 less than or equal to 3 yes condition it is true, then execute the same true block statements. So it will be goes on continuing. ஸோ இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. எப்போ இதுக்குன்னு ஒரு லிமிட் வரும், இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும், எப்போ ஃபெயில் ஆகுதும் அப்போ தான் வெளில வரும். ஸோ இப்போ இட் இஸ் பிகம்ஸ் ஃபால்ஸ் தென் கண்ட்ரோல் கம்ஸ் ஹியர் அண்ட் எக்ஸிக்யூட் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கம் அவுட் ஆஃப் தி while block. ஓகே, தட்ஸ் ஆல். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம லூப்பிங் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா.
அதுக்கான இந்த ப்ரோக்ராம் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். F7 போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டு டேட்டா ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட் நம்பர் SNOங்கிறது ஸ்டூடெண்ட் நம்பர். தென் M1 M2 M3 உங்களுடைய மார்க், சப்ஜெக்ட் மார்க் 3 மார்க் வாங்கிக்கிறேன். டோட்டல் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ CLR SCR ஸ்க்ரீனெல்லாம் கிளியர் பண்ணிவிடும். கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே வரும். ஒரு லூப்பிங்னா ஒரு 4 விஷயத்தை நீங்கள் மெமரி பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னது இனிஷியல் வேல்யூ. ஸோ SNO ஈக்குவல் டு 1 அப்படின்னு இனிஷியேட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் மை இனிஷியல் வேல்யூ. தென் இந்த இடத்துல லூப்பு ஸ்டார்ட் ஆகுது. லூப்புடைய சின்டெக்ஸ் என்னது? ஒயின் டெஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கிறது. டெஸ்ட் கண்டிஷன் என்ன? SNO உங்களுடைய இனிஷியல் வேல்யூ ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யுவர் டார்கெட் வேல்யூ. நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆக்சுவலாக 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டோட்டல் கால்குலேட் பண்ணோம். அப்போ 3ங்கிறது தான் என்னுடைய டார்கெட். 3ங்கிறது என்னது? என்னுடைய டார்கெட். அப்போ இங்கே டெஸ்ட் கண்டிஷன் அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். ஸோ உன்னோட இனிஷியல் வேல்யூ ஷுட் நாட் எக்ஸீட் யுவர் டார்கெட். அப்போ அதில் என்ன கண்டிஷன் கொடுப்பேன்? SNO லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ 1 less than or equal to 3. Yes, condition 2 வருதுன்னா உள்ள வரும். ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கேன்? என்டர் மார்க்ஸ் ஃபார் 3 சப்ஜெக்ட். 3 சப்ஜெக்ட் மார்க்கை வாங்கிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், செகண்ட் சப்ஜெக்ட், தேர்ட் சப்ஜெக்ட். மார்க்கை வாங்கிட்டு என்ன பண்ணுது? டோட்டலை எவால்வேட் பண்ணுது. M1 + M2 + M3. தென் அதை பிரிண்ட் பண்ணிடும். என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோம்? டோட்டல் மார்க்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல %D. %Dல எதை நான் கம்பைன் பண்ணியிருக்கேன்? SNO. SNOல என்ன இருக்குது? 1. ஸோ டோட்டல் மார்க்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் 1 is equal to %D. இந்த %Dல எதை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்? டோட்டல். டோட்டல் என்ன கால்குலேட் ஆச்சோ அந்த டோட்டல் இங்கே டிஸ்பிளே ஆகும். /n அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும் கண்ட்ரோல். அண்ட் தென் முக்கியமான ஸ்டெப், இதை நீங்கள் மறக்கவே கூடாது. இதை மறந்துட்டீங்க அப்படின்னா இன்ஃபைனைட் டைம்ஸ் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போதுமே டெர்மினேட் ஆகாது. எப்போதும் இனிஷியல் வேல்யூ SNO 1 தான் இருக்கும். 1 less than or equal to 3 செக் பண்ணிகிட்டே தான் இருக்கும். கடைசி வரையும் லூப் போட்டு வெளில வராது. ஸோ அதனால இன்க்ரிமெண்ட் போர்ஷனை மறக்காதீங்க. டு இன்க்ரிமெண்ட் SNOவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி 1 இருந்தது. 1 கெட்ஸ் இன்க்ரிமெண்ட்னா என்ன ஆகும்? 2 ஆகும். SNO இஸ் ஈக்குவல் டு SNO + 1. என்னோட இன்டர்பிரிட்டேஷன் அதுதான். SNO இஸ் ஈக்குவல் டு SNO + 1. இப்போ SNOல என்ன இருக்குது? 2 இருக்குது. 2வை எடுத்துகிட்டு திரும்பி டெஸ்ட் கண்டிஷனுக்கு போகுது. 2 less than or equal to 3 எஸ் உள்ளே வரும். தென் செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்ஜெக்ட் மார்க்கு கெட் பண்ணும். வாங்கியாச்சு. 3 சப்ஜெக்ட் மார்க்ஸை டோட்டல் கால்குலேட் பண்ணணும். தென் டோட்டலை ஷோ பண்ணுது. தென் அகெயின் SNO கெட்ஸ் இன்க்ரிமெண்டட் 3 less than or equal to 3 எஸ். தென் தேர்ட் டேட்டா. இந்த தேர்ட் டேட்டா வாங்கும் போது பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகிருக்கு. டோட்டல் மார்க்கு. செகண்ட் ஸ்டூடெண்ட் டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ தேர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கான டேட்டா கொடுக்குறேன். அகெயின் என்ன அது? டோட்டல் கால்குலேட் பண்ணது printfல ஷோ பண்ணுது. SNO கெட்ஸ் இன்க்ரிமெண்டட். SNO இப்போ 4 ஆகும். 4 less than or equal to 3 இந்த இடத்துல செக் பண்ணுவோம். கண்டிஷன் என்ன ஆகுது? 4 less than or equal to 3 ஃபால்ஸ் வெளியில் வந்துடும். கம் அவுட் ஆஃப் ஒயில் லூப். ஒயில் லூப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னோட கெட் செக்ஷன் கொடுத்துருங்க. டு கெட் எனி கேரக்டர் ஃப்ரம் தி யூசர். நீங்கள் ஏதாவது ஒரு கேரக்டர் என்டர் பண்ணுற வரையும் கர்சர் அங்கே பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் அவுட்புட்டை சொல்லிட்டு. இல்லைனா உடனே ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஸோ அதனால கெட் CH கொடுத்துக்கிறோம். கெட் CH கொடுத்தோடனே தென் என்னது? ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகுது. உங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குற வரையும் வெயிட் பண்ணுது. அதுக்கு தான் கெட் CH. என்டர் கொடுத்தோன்னு உள்ளே வருது. தென் ரைட் காலி பிரேசஸ் இட் டெர்மினேட்ஸ் யுவர் ப்ரோக்ராம். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு டாஸ்க்கையும், கண்டினியூஸ் டாஸ்க்கையும் நீங்கள் ஒயில் லூப்பை வச்சு அச்சீவ் பண்ண போகிறீங்க. ஸோ வெரி வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு சின்டெக்ஸை கிளியராக படிங்க. இந்த 4 ஸ்டெப்ஸையும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. எந்த டாஸ்க்காக இருந்தாலும் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.